ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? இந்த சர்க்கரையோட அளவு கட்டுப்படுத்த காலை, மதியம், இரவு நான் சொல்கிறேன், இந்த ஒரே ஒரு பூவை பொரியல் செய்து அல்லது கூட்டு அல்லது நீங்கள் எந்த சட்னி எது செய்தாலும் சரி, இது 3 நேரமும் ஒரு நாளைக்கு ஒரு வேளையாச்சும் கலந்து சாப்பிட்டுட்டு வந்து பாருங்கள். உங்களுக்கு ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு அதிகமாகாது. அவ்வளோ அற்புதம் இருந்தது. எளிமையாக கிடைக்கக்கூடியது தான். இப்போல்லாம் எல்லா மார்க்கெட்டுங்கள்லேயும் கிடைக்குது. நமக்கு சர்க்கரை வந்துருச்சு, இது எங்கே கிடைக்கும், இவ்வளோ விலை அதிகமாக இருக்குதுன்னு தயவு செஞ்சு அப்படி நினைக்காதீங்க. கண்டிப்பாக தேடி பிடிச்சி, ரொம்ப விலை அதிகமெல்லாம் இல்லை, கண்டிப்பாக இது டெய்லி சாப்பிட்டு பாருங்கள். இவ்வளோ அற்புதம் இருந்தது. இவ்வளோ ஒரு எளிமையாக கிடைக்கக்கூடிய இந்த பொருளையா நம்ம இவ்வளோ நாள் சாப்பிடாமல் சர்க்கரையோட அளவு அதிகப்படுத்தணும் அப்படின்னு நீங்கள் வியக்கும் அளவுக்கு இருக்கும். இது காலையில் நீங்கள் டிஃபன் சாப்பிடும்போது தோசையோட அந்த மாவோடையே கலந்து ஆட்டியும் செய்து சாப்பிட்டுக்கலாம். இல்லை அதை கூட்டோ பொரியலோ செய்து அதோடய வச்சு சாப்பிட்டுக்கலாம். மதிய உணவோட 1 கப் அளவு சாப்பிட்டாலே போதும். இவ்வளோ அற்புதம் இருந்த பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆவாரம் பூங்க. ஆவாரம் பூ டெய்லியும் உணவோட காலையோ அல்லது மதியம், இரவு 3 நேரத்தில் ஏதாவது ஒரு நேரம் எடுத்துகிட்டு வந்து பாருங்கள். உங்களுக்கு ரத்தத்தில் சர்க்கரை அளவு நார்மல்னு வரும்.